வாங்க மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலை தீபம். இன்றைக்கி 6 மணிக்கு திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றுறாங்க. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதில் என்ன ஸ்பெஷல்னா, மகா தீபமே ஸ்பெஷல் தான். திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது ஸ்பெஷலு, மகா தீபம் பார்க்குறது ஸ்பெஷலு. அதாவது இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. இது கிடைச்சாலே நம்மளுக்கு பெரிய ஒரு மகா பிராப்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிராப்தம். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி. காசிக்கு போயிட்டு அங்கே இறந்தா முக்தி, திருவாரூரில் பிறந்தா முக்தி, திருவண்ணாமலைன்னு அண்ணாமலையார் நினச்சாலே முக்தின்னும் போது அது எவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அந்த அருணாச்சலம், அந்த அண்ணாமலையாரை வணங்குறது ரொம்ப பெரிய பாக்கியம். அதை நினச்சாலே பெரிய பாக்கியம். அந்த மாதிரி நேரத்தில் அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷல், ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாதீபம் ஸ்பெஷலு, கிரிவலம் போகிறது ஸ்பெஷலு, அங்கே சித்தர்களாக குடியிருக்கிறது அதை விட ஸ்பெஷலு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை இருக்க அண்ணாமலையார் இன்றைக்கும் தன்னுடைய அப்பாவுக்கு ஈமச்சடங்கு நடத்துகிறார். அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்றைக்கும் திருவண்ணாமலை இருக்க அண்ணாமலையார் மாசி மாதத்தில் மாசி மகத்தன்று இன்றைக்கும் அவர் கோயிலேருந்து வெளியே ஈமச்சடங்கு நடத்திட்டு திருப்பி கோயிலுக்கு போகிறாப்புல. இது யாருக்காக பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லால மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஒய்சாலா பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரரசில் சேர்ந்தவர் தான் இந்த வல்லால மன்னன். இவர் கிட்டத்தட்ட 1291 பிறந்திருக்கிறார். இவர் எங்கேருந்து சேர்ந்தவர் அப்படின்னா கர்நாடக மாநிலத்தை ஹலபேடு அப்படின்ற இடத்த சேர்ந்தவர். இவர் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் மேலே இருக்க அதீத பற்று, அதீத பக்தியால் அவருடைய ஆட்சியில் திருவண்ணாமலை நகரமாகவே தன்னுடைய ஒரு மெயினான சிட்டியாகவே மாற்றிட்டார். அதுக்கப்புறம் இவர் பல்வேறு விஷயங்கள் கோயிலுக்காக பண்ணியிருக்காரு. திருப்பணிகள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. அதில் வல்லால கோபுரம் சொல்லிட்டு இன்றைக்கும் திருவண்ணாமலை ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்கு அதுதான் பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த கோபுரத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு கோயில் அவர் திருப்பணிகள் செஞ்சுருப்பார், அவர் எந்த அளவுக்கு பக்தியோடு இருந்திருப்பாருன்னு நீங்கள் இருந்து புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம், நம்ம வல்லால மன்னனுக்கு ஈமச்சடங்கு பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எப்படி நடந்தது அப்படின்னா, வல்லால மன்னனுக்கு ஒரு குழந்தை கிடையாது, குழந்தை பாக்கியமே இல்லை. அவர் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதால ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப துயரப்பட்டு இருந்தார். அந்த மாதிரி டைமில் இவர் அண்ணாமலையார் மேலே வச்ச பக்தியால் ஈசனே சிவனே பார்த்தா கவலைப்படாதப்பா, நானே உன் மகனாக வருவேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னார். சரி, அந்த நம்பிக்கையோடு அவர் இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட இந்த இடத்த கைப்பற்றதுக்காக பல மன்னர்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி கடைசியில் இவர் இந்த முஸ்லீம் படையெடுப்பில் அவர் போர்லேயே இறந்துட்டார். 1343 அவர் இறந்துட்டார். இறந்ததும் ஈமச்சடங்குகள் நடக்குது. அந்த ஈமச்சடங்குக்கு சிவனே அவருடைய மகனாக இறங்கி அந்த ஈமச்சடங்கு நடத்தினதா இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. அதுதான் உண்மையாகவும் இருக்குது. ஏன் உண்மையாக இருக்குன்னும் போது, இன்னைக்கு வரைக்கும் மாசி மாதம் மாசி மகம் தினத்தன்று இன்றைக்கும் அந்த ஈமச்சடங்கு விழா நடக்குது. என்னென்னா சிவன் அவர்கள் பள்ளி கொண்டு வெளியே அந்த குளக்கரை போயிட்டு அந்த ஈமச்சடங்கு நடத்தி முடிச்சுட்டு வர்றதா ஐதீகம், நம்பப்படுது, நம்பிட்டு இருக்கோம். அது ஒரு உண்மை, வரலாற்று உண்மை. ஏன் அப்படின்னா சிவனுக்கே ஒரு மகனாக பிறந்ததால் சிவன் தன்னோட அப்பாவுக்கு ஈமச்சடங்கு பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து இன்றளவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கிரிவலம் போனால் அவங்களுக்கு புண்ணியம் கிட்டுதோ, எந்த அளவுக்கு மகாதீபத்தை பார்த்து கும்பிட்டா அவங்களுக்கு புண்ணியம் கிட்டுதோ, அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை, இந்த ஈமச்சடங்கு கிளம்புற இந்த சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கிறதும் அதை பார்க்குறதுமே அதெல்லாம் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு புண்ணியம் இதை பார்க்குறதும். இது வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலனா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று முடிஞ்சால் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இதுக்கு இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆந்திரா மக்கள் தெலுங்கு மக்கள், கர்நாடக மக்கள், அதிலும் குறிப்பாக அந்த ஆந்திரா மக்கள் இங்கே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு முதல் காரணம் கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் தான் மெயின் காரணமாக வந்திருக்கார். கிருஷ்ணதேவராயர் பல கோயில்கள் கட்டுறதுக்கு ரொம்ப அர்ப்பணிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு பயங்கர அர்ப்பணிப்பு, பயங்கர பொருளாதார விஷயம்லாம் ஒரு எக்கச்சக்கமாக வாரி வழங்கியிருக்காரு. எல்லா கோபுரமும் எழுப்புறதுக்கு, 1000 கால் மண்டபம் கட்டுறதுக்கு, உள்ள குளக்கரையெல்லாம் வெட்டுறதுக்கு, அத்தனை ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ பிள்ளையார் வைக்கிறதுக்கும் அம்மனை வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த கிருஷ்ணதேவராயர் மெயினான ஆளாக இருந்திருக்காரு. எவ்வளோ பேர் காரணமாக இருந்தாலும் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்திருக்காரு. அதனாலேயே நம்ம தொடர்ந்து தெலுங்கு மக்கள் வரட்டும், தெலுங்கு உலகத்தில் அத்தனை பேருமே வரட்டும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். தெலுங்கு மக்கள் ஏன் இங்கே வராங்க அதெல்லாம் கேட்டுறேன். எல்லாருமே வரலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தெலுங்கு மக்கள் வரக்கூடாதா, இந்தி மக்கள் வரக்கூடாதா, ஆந்திராவில் கர்நாடகாவோட யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாங்க. நாங்கள் வந்து ஏன் அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் மக்கள் ஏன் வந்து அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, வெளியூரில் மிதி பேர் எப்படி பண்ணுறாங்களோ தெரியல. பட் ஆனால் தமிழ் மக்கள் என்றைக்குமே வந்து எல்லாருமே வரவேற்று தான் பழக்கம். இனி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் மக்கள்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மை தான். ஏன் அதுன்னு கேட்கும்போது, உலகத்தின் ஆதிக்குடி அது தமிழ்குடி. அந்த ஆதிக்குடியான தமிழ்குடியான மக்கள் நாங்கள். அப்போ நாங்கள் அந்த ஆதிக்குடி, நீங்கள்லாம் யார்? நீங்களும் தமிழர்கள் தான். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் தமிழர்கள் தான். தமிழராக இருந்து தான் வந்து நீங்கள்லாம் அப்படியே இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து மாறி மாறி அந்த இயற்கையோட விஷயத்தால் ஒருத்தரும் ஒவ்வொரு உருவமாகவும் ஒவ்வொரு லாங்குவேஜும் உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே எல்லா மொழியுமே வந்து தமிழ்லேருந்து போனது தான். எல்லா மனுஷ இனமும் வந்து ஆதி தமிழ்குடியான தமிழ் மக்கள்கிட்ட தான் போயிருக்கிறாங்க. அதனால் வந்து யார் வேணால் வரலாம், யாரை வேணால் போகலாம். ஏன்னா அத்தனை பேருமே வந்து என்னோட இதில் அத்தனை பேருமே தமிழ் மக்கள் தான். உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே தமிழ் மக்கள். நீ ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், வியட்நாமாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து ஆதி தமிழ்குடி, உலகத்தின் முதல் குடியான தமிழ்குடியிலேருந்து போனவங்க தான் அத்தனை பேரும் தமிழர்கள். அதனால் அத்தனை பேருமே எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் வரத்துக்கும் உரிமை உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து இந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார்னு கூப்பிடுங்க, சந்தோஷம். ஆனால் ஏன் நீங்கள் அந்த பஸ்ஸு பேர் அருணாச்சலமாக வச்சுங்க? திருவண்ணாமலை இன்றைக்கி வரைக்கும் திருப்பதின்னு இருக்குது. திருப்பதின்றதே வந்து தமிழ் பேர் தான். திருப்பெரும்பத்தூர் அப்படின்னு உங்கள் திருப்போரூர், இந்த மாதிரி திருன்றதே தமிழ் பேர். அந்த பெயரை எடுத்துட்டு அருணாச்சலம் அப்படின்னு வச்சுருக்கீங்க. அருணாச்சலமும் தமிழ் பேர் தான். இருந்தாலும் இந்த பேர் இருக்கிறதால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதா கேள்வி. சரி, அது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ப்ரைவேட் செக்டராலோ யாரோ மாற்றிட்டாங்க. இவங்களுக்கு எப்படி திடீர் தெலுங்கு மக்கள் வந்தாங்க? பல்வேறு ஆண்டுகளாக வந்து கிருஷ்ணதேவர் காலத்துலேருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருக்குது. அந்த பக்தியோட பாலால் காந்தமலை, அதாவது காந்தமலைன்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையை, அவ்வளோ பேரையும் வந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் திரும்ப வரவழைக்கு தான் காந்தமலை. இதில் வந்து நீங்கள் யாரும் வரக்கூடாது கூட சொல்ல, கடவுள் நினைக்கிறாரு, வராங்க போகிறாங்க, நம்ம தடுக்கிறது யாரும் கிடையாது. ஆனால் அந்த பேர் மாற்றம் வந்து கொஞ்சம் முகம் சொல்லி கேட்குறது. இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் தாண்டி வந்து பக்தி அதிகமாக இருக்கிறதால அந்த பக்தியோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இதை தாண்டி வந்து இன்றைக்கி ஏன் இவங்களாம் வராங்க அப்படின் போது, ரீசன்ட் டேஸில் வந்து ஒருத்தருடைய பரப்புரை வந்து மக்கள் அத்தனை பேரையும் வந்து விழிப்படைய செய்து விட்டது. அந்த பரப்புரை பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு சொற்பொழிவாளர், சாகந்தி கோடீஸ்வர் ராவ் அப்படின்றவர் தான் வந்து தன்னுடைய சொற்பொழிவில் வந்து அருணாச்சலம் பற்றி, அண்ணாமலையாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. இவர் தான் குலதெய்வன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வந்து தெரிஞ்ச மக்கள் இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு படையெடுக்கிறது தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இங்கே குடிபெயர்ந்து அந்த சொத்து பத்துக்கள் வாங்குறது, அவங்க நிம்மதிக்காக அதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பேர் மாற்றங்கள்லாம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சுகந்தி கோடீஸ்வர ராவோட இந்த ரீசெண்ட் செயலால், இந்த சொற்பொழிவால் இவ்வளவு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தெலுங்கு மக்கள் வந்து கிரிவலம் போகிறதுக்கோ இல்லை மகாதீபம் பார்க்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு சொற்பொழிவாளர் தான். இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு முருகருக்கு சம்பந்தமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது அருணாச்சலா அந்த கோயில், அருணாமலையார் கோவிலில், திருவண்ணாமலை கோவிலில் அருணகிரிநாதர் வந்து ஒரு கோபுரத்துலேருந்து கீழே விழும்போது முருகப்பெருமான் காப்பாற்றி முத்தைத்திரு அப்படின்ற பாட்டை வந்து சொல்லி அவர் பாடினார். அதெல்லாம் தாண்டி வந்து அங்கே இருக்கவங்களாம் நம்பாமல் முருகரை காட்டுன்னு சொல்லும் போது அங்கே இருக்க தூண்லேருந்து முருகர் வந்து வெளிப்பட்டு அவங்களுக்குலாம் காட்சி கொடுத்தாரு. இந்த மாதிரி அற்புதமான விஷயம் வந்து இந்த அண்ணாமலையார் கோவில் நடந்திருக்குது. இன்றைக்கும் வந்து அந்த தூணில் முருகப்பெருமான் சிலை வடித்து அருணகிரிநாதர் வந்து உட்காண்டிருக்க மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா ரமண மகரிஷி வணங்கின பாதாள லிங்கம் இருக்கிறாரு. இங்கே போனீங்கன்னா தெரியும். இந்த திருவண்ணாமலை வந்து இன்றைக்கி நம்மலாம் பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இன்றைக்கி பார்க்குற விஷயம் வரல. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த வந்து முடிக்கிறதுக்கு. பல்வேறு மன்னர்கள் வந்து இதுக்கு வந்து பணியாற்றிருக்காங்க. பல பேர் வந்து அவங்களோட உயிரை மாய்த்து அவங்களோட விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு செங்கல் நடுவில் அது சுயம்புலிங்கமாக இருந்தவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக ஆயிருக்குது. அதில் கிருஷ்ணதேவாயிலேருந்து
வல்லாள மன்னன்லேருந்து சோழர் மன்னர்கள்லேருந்து எல்லாரோடைய பங்களிப்பு இன்றைக்கி பார்க்குற நம்ம கோவிலில் இருக்குது. இதனால் ஒருத்தரோட பங்களிப்பு இதில் கிடையாது, பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு மக்களுடைய பங்களிப்பு. அதனால் வந்து இதை நம்ம யாரும் நம்மளுது அப்படின்னு சொந்தம் கொள்ள முடியாது. நீங்கள் தெலுங்கு பீப்புளாக சொந்தம் கொண்டாட முடியாது, கன்னட பீப்புளாக சொந்தம் கொண்டு, தமிழ் பீப்புளாக சொந்தம் கொள்ள முடியாது. இறைவனை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்கு தான் இறைவன் சொல்ல முடியாது, அது அன்பால் சொல்லலாம். ஆனால் இறைவன் வந்து எல்லாருக்குமானவர். அதனால் வந்து இதில் வந்து அந்த எல்லாருக்குமானவர்னு தாண்டி வந்து அந்த வல்லாள மன்னன் வந்து இறைவன் என்னுடைய குழந்தையா, எனக்கு வேணும் குழந்தை வேணும் போது அவரே குழந்தையா வந்து ஈமச்சடங்கு பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அரோகரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அரோகரானா வந்து எப்பா இறைவா என்னை வந்து முக்தியோட வச்சுப்பா, நான் செஞ்ச பாவங்களையும் இப்போ எல்லாத்தையும் வந்து என்னை அழித்து என்னை வந்து எல்லாத்தையும் ஒழித்து என்னை வந்து நல்லபடியாக ஆக்குப்பா, நான் உன்னோட சரணாகதி அடைகிறேன்ப்பா அப்படின்றது தான் அண்ணாமலையாருக்கு அரோகரான்றோம். அதேமாதிரி முருகனுக்கும் அரோகரான்னு சொல்கிறோம். இந்த அரோகராக்கு மீனிங் இப்போ தான் அவங்களுக்கு தெரியும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு பகிர்றேன். இப்போவும் சொல்கிறேன், எந்த மக்களையும் எந்த லாங்குவேஜையும் நான் வந்து எதிர்க்கிறதுக்காக இங்கே பேசலை. இறைவன் அடி செய்கிறதுக்கு நம்ம எப்பேற்பட்ட ஆளோ எங்கேருந்து வேணாலும் வரலாம், அந்த இடத்த சொந்தமும் கொண்டாடலாம். ஆனால் அது ஒருபோதும் யாரையும் பாதிக்காமல் இருக்கணும். அவ்வளோதான் என்னோடய கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னதை செஞ்சுருங்க. பாய்.